செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம். 5 நாள் விண்வெளி பயணத்தை முடித்துக்கொண்டு பூமி திரும்பியது விண்கலம். விண்ணிலே மனிதன் சர்வசாதாரணமாக பயணிக்க தொடங்கிவிட்டான் என்பது போல இருக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியது விண்கலம். வரலாற்றில் முதல் முறையாக விண்வெளி வீரர்கள் அல்லாதவர்கள் விண்ணுக்கு சென்று விண்ணடை மேற்கொண்டனர். இது அதிசயமல்லவா? பொலாரிஸ் டான் என்ற விண்கலத்தில் சென்ற 4 பேர் சுற்றுலாவை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு அமெரிக்காவை அடைந்தனர். நாடே சந்தோஷத்தில் மூழ்கியுள்ளது. விமானப்படை முன்னாள் அதிகாரி ஸ்காட் 50 வயதானவர், ஸ்பேஸ் எக்ஸ் பொறியியலாளர் அனா மேனன் உள்ளிட்டோர் சென்றனர். வரலாற்றில் முதல் தடவையாக வணிக ரீதியான விண்ணடைக்கு அழைத்து சென்றது ஸ்பேஸ் எக்ஸ். ஐசாக் மேட், அனா மேனன், சாரா கிறிஸ், ஸ்காட் இவர்கள் 4 தான் விண்வெளிக்கு சென்று வந்தவர்கள். இவர்களில் ஐசாக் மேட் 45 வயதுடைய அமெரிக்காவின் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆவார். இவர் இதற்கு முன் ஒரு முறை விண்வெளிக்கு சென்று வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு கனகாலமாக விண்வெளியில் ஒரு சுற்றுலா மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இதன் பயனாக இவர் எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் நிறுவனத்தோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டார். இதன் பயனாக இத்திட்டத்திற்கு அவர் உதவியும் செய்தார். இதன் பயனாக செப்டம்பர் 10ஆம் தேதி லாய்கான் 9 என்ற ராக்கெட் மூலமாக புளோரிடா மாகாணத்திலிருந்து விண்வெளிக்கு சென்றார்கள். கடந்த 5 நாட்களாக விண்வெளியில் அவர்கள் 40க்கு மேற்பட்ட சோதனைகளை மேற்கொண்டு வந்தனர். பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் தூரத்தில் விண்வெளியில் இருந்த இவர்கள் இதில் ஐசாக் மேட், சாரா கிளிக்ஸ் இருவரும் விண்வெளியில் நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு சென்றவர்கள். எனவே இவர்கள் விண்வெளியில் நடைப்பயணத்தையும் செய்தார்கள். இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும், என்னென்னா விண்வெளியில் பறக்கிறதோ மிதக்கிறதோ லேசான விஷயம் கிடையாது. இதுக்கு முதல்லலாம் விண்வெளி வீரர்கள் தான் போய் விண்வெளியில் மிதக்கிறதோ பறக்கிறதையோ செய்வாங்க ஆராய்ச்சிக்காக. ஆனால் இம்முறை சுற்றுலா சென்ற பயணிகள் இருவர் இதை மேற்கொண்டது விசித்திரமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் விண்வெளி பற்றி எதுவும் தெரியாதவர்கள். எப்படி இருந்தும் இந்த சுற்றுலாவை மிகவும் அழகாக மேற்கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்களேன், இருவர் விண்வெளியில் மிதக்கும் போது எப்படி இருக்கும் என்று. பயமின்றி இவர்கள் இந்த நிகழ்வில் தங்களை கலந்து கொண்டது மிகவும் அருமையாக இருக்கிறது. இவர்களுடைய இந்த பயணத்தை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தன்னுடைய புத்தகத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இதை பற்றிய மேலதிக தகவல்களை நீங்கள் அங்கிருந்து பெறக்கூடியதாகவும் இருக்கும். அது மாத்திரமல்ல, வரலாற்றின் முதல் முறையாக விண்வெளியில் இவ்வாறு ஒரு நிகழ்வு நடந்தது மிகவும் சந்தோஷத்துக்குரியதல்லவா? அமெரிக்க நாடே இது சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார். இந்திய நேரப்படி பிற்பகல் 12:30 மணிக்கு தரையிறங்கியிருக்கிறார்கள் புளோரிடா மாகாணத்தில். இவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். துல்லியமாக செய்திகளை கேட்பதற்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்